மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக நண்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியில் 2026ஆம் ஆண்டு கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் போட்டி பரீட்சைக்காக தயாராகி கொண்டு இருக்கின்ற நண்பர்களுக்காக 25 வினாக்களை கொண்ட நுண்ணறிவு வினாபத்திரம் ஒன்று முழுமையாக மிக எளிமையான வழிமுறையில் விளங்கப்படுத்தப்படுகிறது. இந்த வீடியோவை பார்க்கின்ற நண்பர்கள் உங்களுடைய போட்டி பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து கொள்ளுங்க. சேவ் பண்ணி வச்சுக்கொண்டு பாருங்க. இந்த வினாபத்திரம் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தரப்படும் வினாபத்திரத்தையும் எடுத்து பாருங்க. வாங்க வினாக்குள்ள போகலாம். முதலாவது வினா. இந்த வினாவுக்கு செல்வதற்கு முன்னர் ஏன் இந்த வினா போடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விடயத்தை நான் இங்கே கட்டாயம் தெளிவுபடுத்த வேண்டும். எங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இடம்பெறக்கூடிய பரீட்சைகளுடைய அமைப்பு முற்றிலுமாக மாற்றம் பெற்றிருக்கிறது. தலைப்புகள் ஒரே தலைப்பாக இருந்தாலும் அந்த தலைப்புகள் வரக்கூடிய கேள்விகளுடைய அமைப்புகளை மாற்றி இருக்கிறார்கள். அதிக நேரம் நாங்கள் வாசித்து எங்களுடைய நேரத்தை வீணடிக்கின்ற அளவுக்கான கேள்விகள், அதே நேரம் மிக இலகுவான கேள்விகளாகவும் அவை வருகிறது. அந்த அடிப்படையில் எங்களுடைய தர்க்க ரீதியான ஆற்றலோடு தீர்மானம் எடுக்கின்ற ஆற்றலையும் பரிசீலிப்பதற்காக இவ்வாறான தரவு கேள்விகள் வருகிறது. தரவுகளை வைத்து நாங்கள் விடையளிக்க வேண்டும். அதிலும் ஏற்கனவே இப்படியான தரவுகளை வைத்து விடையளிக்கிற கேள்விகளுக்கு 4 விடைகள் மட்டுமே தருவார்கள். 1 தொடக்கம் 4 வரை இலக்கம் இடக்கூடிய மாதிரி தான் இருந்தது. இப்போது 5 வரைக்கும் இலக்கம் இடக்கூடிய மாதிரியாக அந்த வினா பத்திரங்கள் அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இங்கு ஒரு கேள்வி அமைப்பு தரப்பட்டிருக்கிறது. வினா 1 தொடக்கம் 5 வரையான வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக பின்வரும் தகவல்களை பயன்படுத்துக என்று சொல்லிக்கிறாங்க. என்ன தகவல்னு சொன்னால், கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் தரம் 2 பதவிக்காக விண்ணப்பதாரர்களை தெரிவு செய்வதற்கான நிபந்தனைகள் 5 நிபந்தனைகள் தந்திருக்கிறாங்க. அந்த நிபந்தனையில் முதலாவது என்னென்று சொன்னால், அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் பட்டம் ஒன்று, ஏதாவது ஒரு பட்டம். முதலாவது நிபந்தனை, இந்த பதவி கிடைக்கணுமா இருந்தால் ஏதாவது ஒரு பட்டம் இருக்கணும். வயதெல்லை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 21 வயதுக்கும் 35 வயதுக்கும் மேற்படாமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அனுபவம் கேட்டிருக்கிறாங்க. 3வது, ஒரு துறை சார்ந்த ஒரு வேலையில் இருக்கிற வேண்டிய அனுபவம் கேட்டிருக்கிறாங்க. எழுத்து மூல பரீட்சையில் 65 புள்ளிகள் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல 5வது, கணனி பயன்பாட்டில் 6 மாத டிப்ளோமா சான்றிதழ் இருக்கணும் என்கிற 5 நிபந்தனைகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 நிபந்தனைகள்லையும் விதிவிலக்கு வழங்கப்படுகிறது. என்னென்று சொன்னால், நிபந்தனை 3, அந்த 3 வருட வேலை அனுபவம் இருக்க வேண்டும் என்கிறதுக்கு பதிலாக யாருக்காவது அந்த வேலை அனுபவம் இல்லை என்றால், அவர் மாஸ்டர்ஸ் டிகிரி முதுமானி பட்டம் பெற்றிருந்தால் அவருக்கு அந்த அனுபவம் தேவையில்லை, அவருடைய விண்ணப்பத்தை பணிப்பாளருக்கு அனுப்ப முடியும் என்று சொல்லிக்கிறாங்க. அதே நேரம் 5வது நிபந்தனை, கணனியில் 6 மாத கால டிப்ளோமா இல்லாவிட்டாலும் எங்களுடைய பட்டக்கற்கையில் ஒரு பாடமாக கணனி ஒரு பிரதான பாடமாக இருந்தால் எங்களுக்கு டிப்ளோமா தேவையில்லைங்கிற விஷயம் சொல்லிக்கிறாங்க. ரைட். இந்த அடிப்படையில் தரப்பட்டிருக்கிற வினாவில் இந்த விண்ணப்பதாரியை தெரிவு செய்யப்படுவார் என்றிருந்தால் இலக்கம் 1 போட வேண்டும். இந்த விண்ணப்பதாரி நிராகரிக்கப்படுவார் என்றிருந்தால் இலக்கம் 2 போட வேண்டும். இந்த விண்ணப்பதாரியுடைய விண்ணப்பம் பணிப்பாளர் நாயகத்திற்கு அனுப்பப்படும் என்றிருந்தால், அவர முடிவுக்கு அனுப்பப்படும் என்றிருந்தால் இலக்கம் 3ஐயும், பிரதம கணக்காளருக்கு அனுப்பப்படுமாக இருந்தால் இலக்கம் 4ஐயும், தரப்பட்ட தரவு போதாது, இதுக்கு டிசிஷன் எடுக்க இயலாண்டிருந்தால் இலக்கம் 5ஐயும் கொடுக்கணும் என்றுதான் கேள்வி. அப்போ இதில் எங்களுக்கு நேரம் எப்படி போகும்ண்டா, நாங்கள் ஒவ்வொரு வினாவையும் வாசித்து மீளவும் தரவை வாசிக்கிற நேரம் எங்களுக்கு நேரம் போகும். இது எங்களுக்கு பார்க்குறதுக்கு இலகுவான வினா உண்டு தான், ஆனால் எங்களுடைய நேரத்தை இது கட்டாயம் எடுக்கும். எப்போ ஒவ்வொரு வினாவுக்கும் நாங்கள் திரும்ப நிபந்தனைகளை பார்த்து கொண்டிருந்தால், இப்போ நாங்கள் முதலாவதே இந்த நிபந்தனைகளை தலைக்குள்ளே ஏற்றி வச்சு கொள்ளணும், அல்லது நாங்கள் ஒரு ஓரத்தில் சுருக்கமாக அந்த நிபந்தனைகளை எடுத்து வச்சு கொள்ளலாம். முதலாவது எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? முதலாவது நிபந்தனை பட்டம் என்று எழுதி வச்சு கொள்ளலாம், பட்டம் இருக்கணும். 2வது நிபந்தனை வயது 21 35 என்று எழுதி வச்சு கொள்ளலாம். 21 35 சொல்லி இப்படி எழுதி வச்சு கொள்ளலாம். வயது 21 35 2வது நிபந்தனையாக. அப்போ 3வது நிபந்தனை நாங்கள் எழுதலாம். 3வது நிபந்தனை 3 வருஷ அனுபவம். அப்போ 3வது அனுபவம் என்று ஒரு ஷோர்ட்டாக போட்டு வச்சு கொள்ளலாம். 4வது நிபந்தனை நாங்கள் போட்டு வச்சுக்கலாம், 65 புள்ளி பெற்றிருக்கணும், குறைஞ்சது 65 புள்ளி என்று சொல்லி நாங்கள் என்ன செஞ்சலாம், எழுதி வச்சு கொள்ளலாம். 5வது நிபந்தனை 6 மாத டிப்ளோமா. அப்போ 5வது நிபந்தனை
6 மாச டிப்ளமா டி என்று ஒன்று போட்டு வச்சுக்கொண்டா எங்களுக்கு இந்த கேள்வி ஒவ்வொன்றையும் வாசிக்கிற நேரம் இதுகளை பார்க்கக்குள்ள எங்களுக்கு என்ன செய்யும் விளங்கும். ரைட், முதலாவது பாருங்க, மாலதி 1995ஆம் ஆண்டு பிறந்தவர். அப்போ 95ஆம் ஆண்டு பிறந்திருந்தா கட்டாயமாக 35 வயசுக்கு குறையத்தான் இருக்கும். ஏனென்றால் 91ஆம் ஆண்டோட 91ஆம் ஆண்டு பிறந்தவங்களா இருந்தால்தான் அவங்க 91ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் வரைக்கும் அவங்க பிறந்த ஆட்களாக இருந்தால் அவங்களுக்கு 35 வயசு தாண்டிடும். 6ஆம் மாதம் பிறந்தாலும் அவங்களுக்கு 35 வயசாக இருக்கிற வாய்ப்பு இருக்குங்கிறத நாங்கள் இந்த விண்ணப்ப படிவங்கள்லாம் போடக்குள்ளே பார்த்துனாங்க. அப்படி வரும்போது அந்த வயசை நாங்கள் என்ன செய்யலாம், இதில் கருத்து கொள்ளலாம். இதெல்லாம் நாங்கள் சிந்திக்கிறோமான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த கேள்வி போடப்பட்டிருக்குது. ரைட், அப்போ மாலதி 1995ஆம் ஆண்டு பிறந்தவர். அப்போ முதலாவது தரப்பட்டிருக்கிற நிபந்தனையில் வயது நிபந்தனை என்ன செய்யப்படுது, இங்கே பூர்த்தி செய்யப்படுது. எஸ், அவருடைய வயது சரி, 35 வயதுக்கு குறைவாகத்தான் இருக்குது அவரோட வயது. அடுத்த நிபந்தனை, விஞ்ஞான பட்டம் பெற்றிருக்கிறார், ஒரு பட்டதாரியாக மீக்கிறார். 6 மாத கணனி டிப்ளமாவும் செஞ்சிருக்கிறார். எழுத்து மூல பரீட்சையில் 70% புள்ளிகளை பெற்றிருக்கிறார். 4 வருஷம் ஒரு கமநல சேவை நிலையத்தில் கடமையாற்றுகிறார். அப்போ கேட்கப்பட்ட எல்லா நிபந்தனைகளும் பூர்த்தி செய்திருக்கிறார் இவர். அப்போ பூர்த்தி செய்தவா இருந்தால் இவருடைய விண்ணப்பம் என்ன செய்யப்படும், இந்த விண்ணப்பதாரி தெரிவு செய்யப்படுவார் என்கிற விஷயத்துக்கு வரலாம். அப்போ நாங்கள் இங்கே போட வேண்டிய இலக்கம் என்ன, இலக்கம் 1, இந்த விண்ணப்பதாரி தெரிவு செய்யப்படுவார் என்றதை போடலாம். ரைட், ரெண்டாவது பாருங்க, வர்த்தக பட்டம் பெற்றிருக்கிறார். அதே போல முதுமானி பட்டம் பெற்றிருக்கிறார். 30 வயசு 30. எழுத்து பரீட்சையில் 68% புள்ளி எடுத்திருக்கிறார். எழுத்து பரீட்சையில் 68 புள்ளி. 6 மாத கணனி டிப்ளோமாவும் பெற்றிருக்கிறார். ஆனால் இவர் கடந்த 1 வருடமாக மட்டுமே தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்கிறார். அப்போ இங்கே தரப்பட்டிருக்கிற தரவு என்ன, இவர் 1 வருஷம் தான் வேலை செய்கிறார். இங்கே எங்களுக்கு தரப்பட்டிருக்குது 3 வருஷம் என்ன செஞ்சிருக்கணும், குறைந்தது அவர் பணியாற்றி இருக்கணும். அப்படி இல்லைண்டா மாஸ்டர் டிகிரி செஞ்சிருந்தா இந்த தரப்பட்டிருக்குது பாருங்க விதிவிலக்கு, இந்த விதிவிலக்குக்கு ஏற்ப மாஸ்டர் டிகிரி செஞ்சிருந்தா பணிப்பாளர் நாயகத்திற்கு முடிவுக்கு அனுப்பலாம். அப்போ பணிப்பாளர் நாயகத்தின் முடிவுக்கு அனுப்பப்படும் என்றால் எத்தனையாவது இலக்கம் போட வேணும், நாங்கள் இதில் 3வது இலக்கம் இதில் நாங்கள் போடுவோம். ரைட், அடுத்த கேள்வி, 32 வயதான விவசாய பட்டதாரி, வயசு ஓகே, 35 வயசுக்கு குறைய. ரைட், பட்டப்படிப்பில் கணனியோர் பிரதான பாடமாக கொண்டு பூர்த்தி செய்திருக்கிறார். அவர் மெயின் சப்ஜெக்ட் பிரதான பாடம் என்றால் அவர் 3 பாடம் எடுக்கிறார் இருந்தால் அவருடைய 3வது பாடத்தில் ஏதாவது ஒரு பாடம், 3 பாடங்கள் ஒரு பாடம் அவருக்கு என்னவா இருக்கும், கணனியாக இருக்குது. ரைட், 5 வருட வேலை அனுபவம் உள்ள இவர். எழுத்து மூல பரீட்சையில் 72 புள்ளிகளை பெற்றுள்ளார். இவரிடம் கணனி டிப்ளமா சான்றிதழ் இல்லை என்று சொல்லப்பட்டது. ரைட், இப்போ 6 மாத கணனி டிப்ளமா சான்றிதழ் மட்டும் இல்லை, அனுபவம் இருக்கி. அதே நேரம் கணனி சான்றிதழ் இல்லை என்றாலும் பட்டப்படிப்புல ஒரு பிரதான பாடமாக கணனி பாடத்தை பெற்றிருக்கிறார். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்குது கணனி, அதாவது இவர் கணனி டிப்ளமா செய்யலைண்டா அவர பட்டப்படிப்புல பிரதான பாடமாக இருந்தா அவரை பிரதம கணக்காளரின் முடிவுக்கு அனுப்பப்படும் என்ற ஒரு தகவல் தரப்பட்டிருக்குது. அப்ப கணக்காளரின் முடிவுக்கு அனுப்பப்படும் என்று இருந்தா அவருடைய இலக்கம் என்ன போட வேண்டும், இதுல நாங்க இதுல 4 போட வேணும். ஏன், பிரதான கணக்காளருக்கு இவர விண்ணப்பத்தை இவர தேர்வை என்ன செய்யலாம், பிரதான கணக்காளருக்கு அனுப்பலாம்ங்கிறது 3வது வினாவில் இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிற விஷயம். ரைட், 4வது வினாவை பாருங்க, 28 வயதான ரம்யா. அப்போ வயசு 28, இங்கே எங்களுக்கு 35 வயசுக்குள்ளது ரைட், பட்டதாரி, பட்டமும் பூர்த்தி செஞ்சுக்கிறா. 4 வருட முன் அனுபவம் ஈக்குது, 4 வருஷம் முன் அனுபவம் ஈக்கு. ஆனால் எழுத்து பரீட்சையில் 60 புள்ளி தான் பெற்றிருக்கிறா. இவர்கிட்ட கணனி டிப்ளமா இருக்கி எல்லாம் இருந்தும் இந்த 5 நிபந்தனையில் இங்கே பாருங்க 65 புள்ளியை பெறணும்ன்றது கட்டாய நிபந்தனை. இதுக்கு மாற்றுடாக விதிவிலக்கா எதுவும் சொல்லப்படையில்லைண்டா இவருடைய விண்ணப்பதாரி தெரிவு செய்யப்பட மாட்டார், நிராகரிக்கப்படுவார். அப்போ 2வது இலக்கத்தை நாங்கள் இந்த இடத்துல போட வேண்டியிருக்கும். இலக்கம் 2, இவர் நிராகரிக்கப்படுவார். ஏன், முக்கியமான நிபந்தனை, அதுக்கு விதிவிலக்கு கூட இல்லை, அந்த நிபந்தனை இவர் பூர்த்தி செய்யலைங்கிறதுனால இவர் நிராகரிக்கப்படுகிறார். ரைட், 5வது வினாவை பாருங்க. 5வது வினா, அரவிந்த் விவசாய பட்டம் பெற்றிருக்கிறார். 6 மாத டிப்ளமாவும் இருக்கு. அதே போல 31 வயசு தான் அவருக்கு. எழுத்து பரீட்சையில் 80 புள்ளியும் பெற்றிருக்கிறார். சிறந்த தலைமைத்துவ பண்பையும் கொண்டவர் என்று சொல்லப்பட்டி. ரைட், இங்கே என்ன மிஸ் ஆகுது, பட்டம் இருக்குது, வயசு இருக்குது,
அதுபோல் என்ன இருக்குது, அவருக்கு புள்ளி இருக்குது. அதே மாதிரி இவருடைய டிப்ளோமா சரிதானே, கணனி டிப்ளோமா பெற்றிருக்கிறார். ஆனால் 3 வருஷ அனுபவம்ங்கிற விஷயத்தில் சொல்லப்படலை. அவர்கிட்ட இல்லைன்னு கூட சொல்லப்படலை. தலைமைத்துவ பண்பை கொண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர இவர்கிட்ட இல்லைன்னு கூட சொல்லப்படலை. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் இதுக்கு எடுக்கிற முடிவு என்ன, இவர் முடிவுக்கு வந்து கொள்ளேலா. அவர் நல்ல தலைமைத்துவ பண்பு கொண்டவரண்டா எப்படி ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சதுனால அதை அனுமானிச்சிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அது தெரியாது. தரப்பட்ட தகவல் முடிவுக்கு போதுமானதல்ல, முடிவெடுக்க போதுமானதல்லண்டா நாங்கள் இதில் இலக்கம் 5 போடுவோம். எனவே இந்த முதலாவது வினா 5 வினாவை நாங்கள் எப்படி அணுகிறோம்ங்கிறத பார்க்கலாம். ரைட், இதை அணுகிறதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை எப்படியான வினா தந்தன்னு சொன்னால், அதில் தரப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளை சுருக்கமாக கேள்விக்கு பக்கத்தில் எழுதி வச்சு கொள்வது. எழுதி வச்சு கொண்டால் மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் விடையலாம். பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ கடைசி கேள்வியை கூட பாருங்கள், நாங்கள் அந்த நிபந்தனையை சரியாக புரிஞ்சு கொள்ளலைண்டா இது சரியாக தான் போடுவோம். நாங்கள் தலைமைத்துவ பண்பிரிக்கை அவர்கிட்ட எல்லாம் பூர்த்தி செஞ்சிருக்கிறார், ஆனால் அதில் அந்த அவர் எத்தனை காலம் வேலை செய்தாருங்கிற தரவு சரியாக தரப்படலைங்கிறத நாங்கள் விளங்கி கொண்டால் மட்டும்தான் இதுக்கு சரியான விடை அளிக்க முடியும். ஓகே ரைட், நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்த வினா தகவல் ஒழுங்கமைப்பு வினா. இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் எங்களோட நேரத்தை எவ்வளோ கெட்டித்தனமான ஆக்களை நாங்கள் இருந்தாலும் இதில் சில ட்ரிக்கை எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாட்டி கட்டாயம் நாங்கள் இதில் நேரத்தை விட்டுருவோம். நிறைய பேர் நேரத்தை விடுறப்படியான வினாக்களில் தான் சரிதானே, மிச்சம் இலகுவான வினா ஆனால் எங்களோட நேரத்தை தின்றோம். ரைட், இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு நாங்கள் கையாள வேண்டிய ட்ரிக் என்ன? முதலாவது, எத்தனை தகவல் ஒழுங்குபடுத்த போகிறோம்ங்கிற ஐடியாவை எடுத்துடணும். இதில் பாருங்கள், ABCDF வரைக்கும் ஆக்களோட பேர் தரப்படுது. அப்போ இதில் ABCDFங்கிறத ஒழுங்குபடுத்தணும். இது ஒரு தகவல். அடுத்தது திங்கள் முதல் சனி வரை என்று சொல்லப்படுது. அப்போ இது ஒரு தகவல். இரண்டாவது தகவல். மாவட்டங்கள் தரப்பட்டிருக்குது இதில், இது மூன்றாவது தகவல். நான்காவது, அவங்க போகிற விஜயம் செய்கின்றனர், அதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பயிரை போய் பார்க்கணும்னு சொல்லப்படுது. அப்போ இதில் நாலாவது தகவல். கிட்டத்தட்ட 4 தகவல் நாங்கள் ஒழுங்கமைக்க போகிறோம் என்கிற அடிப்படை விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, இப்படியான தரவு ஒழுங்கமைப்பு வினாக்கள் வருகிற போது நாம் கையாள வேண்டிய இன்னொரு ட்ரிக் என்னன்னு சொன்னால், நாட்கள் குறிப்பிடப்பட்டால் அந்த நாட்களை ஒழுங்குபடுத்துரு. ABCD மாறி மாறி வரலாம், மாவட்டங்கள் யாரும் எங்கேயும் வரலாம், பயிர்களும் மாறி மாறி வரலாம். ஆனால் நாட்கள் ஒழுங்கு ஒரு நாளும் மாறாது. நம்ம நாட்களை ஒழுங்காக போட்டு ஒழுங்குபடுத்தி பார்த்தோமா இருந்தால் நமக்கு எவ்வளோ குழப்பமான வினாவாக இருந்தாலும் ஒழுங்குபடுத்தலாம். இந்த ட்ரிக்கை விட்றாதீங்க. அப்போ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்டா, நாட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு முயற்சி செய்கிறேன். எவ்வளோ வேகமாக என்னால் ஒழுங்குபடுத்த முடியுதுங்கிறத பார்ப்போம். இப்போ பார்ப்போம். நாட்களை மட்டும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. இப்போ தரவுகளை வாசிக்க போகிறேன். எனக்கு குறிக்கக்கூடிய தரவுகளை குறிக்கிறேன், வேகமாக குறிக்க முடியாத விடுறேன். ரைட், வியாழக்கிழமை கள விஜயம் செய்பவர் தென்னை பயிருக்கு பொறுப்பானவர். முதலாவது தகவல் எனக்கு அழகாக பதில் சொல்லுது. இதில் வியாழக்கிழமை நாட்களை சொல்லுது. வியாழக்கிழமை போகிறவர் தென்னையை பார்ப்பார் என்று சொல்லுது. அப்போ வியாழக்கிழமைங்கிற இந்த அறி, அப்போ இதுக்கு இதில் வந்து தென்னை என்றதை குறித்து வச்சுக்கொள்கிறேன். எனக்கு அது இலகுவாக இருக்குது. ரைட், தென்னை. ரெண்டாவது, காலி மாவட்டத்துக்கு செல்லும் சி மரக்கறி பயிருக்கு பொறுப்பானவர். அவரது விஜயத்திற்கு உடனடியாக அடுத்த நாள் நெல் பயிருக்கான விஜயம் திட்டமிடப்பட்டுள்ளது. நாள் சொல்லப்பட்டிருக்கா இதில்? இல்லை. அப்போ நான் என்ன செய்ய தேவையில்லை, அதால் அடுத்த தேவை போய் சாமுட்டுறணும். நாள் சொல்லப்பட்ட எடுக்கிற இல்லாட்டி விடுறேன். ரைட். மூணாவது, பி குர்நாகல் மாவட்டத்துக்கு செல்வார். அவர் திங்கள் அல்லது சனிக்கிழமை போக மாட்டார். எந்த நாளில் போகிறாருன்னு சொல்லப்படலை. திங்கள் யார் போகிறாருன்னு நமக்கு தெரியா, சனி யார் போகிறாருன்னு தெரியா. அப்போ பிக்கு நாள் குறிக்க ஏழுமா? ஏழா. அப்போ என்ன செய்யணும்? விட்டுறணும். நாலாவது, கண்டி மாவட்டத்துக்கான விஜயத்திற்கும் பதிலை மாவட்டத்துக்கான விஜயத்துக்கும் இடையில் சரியாக 2 நபர்கள் இருக்கிறாங்களாம். இதில் நாள் எதுவும் சொல்லப்பட்டியா? இல்லை, அதையும் விட்டுருங்க. அடுத்தது, ஏ என்பவரின் விஜயம் திங்கட்கிழமை இடம்பெறுவதுடன், அப்போ அழகாக சொல்லப்படுது, ஏ என்பவர் திங்கள் போகிறார். முதலாவது நம்மளோட எய்ம் நாளை தான் இருக்கிறோம். ரைட், இடம்பெறுவதுடன்
அவர் தேயிலை பயிருக்கு பொறுப்பானால் அழகா சொல்லப்பட்டுட்டு தேயிலை பொறுப்பாகிறார்ன்றது. அப்போ எங்களுக்கு இதையும் குறித்து கொள்ள முடியுமா இருக்குமேனே. அப்போ ஏ என்பவர் திங்கக்கிழமை போகிறாரு, தேயிலை பயிருக்கு பொறுப்பானால் அப்போ தேயிலை என்றதை குறித்து கொள்ளலை. நாங்கள் எவ்வளோ வேகமாக குறிச்சிக்கொள்வோம் அவ்வளோ வேகமாக நம்ம எழுதிக்கொள்வோம். ரைட் ரைட் தேயிலை. அடுத்தது பாருங்க, சோளப்பயிருக்கு பொறுப்பான டி யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு விஜயம் செய்வார். இவருக்கு அடுத்ததா உடனடியாக முந்தின நாள் கரும்பு பயிருக்கான விஜயம் நடக்கும். நாள் சொல்லப்பட்டிக்குதா? இல்லை, அதையும் விட்டுருங்க. அடுத்தது இ என்பவர் கள விஜயம் செய்வது வெள்ளிக்கிழமை. அப்போ ஈர கள விஜயம் வெள்ளிக்கிழமை நடக்குதாம். அப்போ வெள்ளிக்கிழமையில ஈயை போடுவோம். சரி, தரப்பட்ட தகவலில் இருந்து கன்ஃபார்மாக குறிக்க முடியுமானது இந்த 4 தகவல் மட்டும்தான் எங்களால் குறிக்க முடிஞ்சுக்குது. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? அடுத்தடுத்த தரவுகளை கொஞ்சம் ஊண்டி வாசிக்க போகிறோம். வாசித்து அதுலேருந்து விளங்கி கொள்ள போகிறோம். ரைட், பாருங்க. 2வது தகவல், காலி மாவட்டத்துக்கு செல்லும் சி மரக்கறி பயிருக்கு பொறுப்பானால் அவர் விஜயத்துக்கு போன அடுத்த நாள் நெல் பயிருக்கான விஜயம் திட்டமிடப்பட்டுள்ளது. அப்போ இப்படி வந்தா என்ன விளங்கணும்? மரக்கறி ஒரு நாள் குறிக்கப்பட்டா அடுத்த நாள் நெல் குறிக்கப்படணும். சரிதானே? ரைட். இப்போ எங்களுக்கு பயிர்கள் குறிக்கிறதுக்கு மிச்சம் எத்தனை பொட்டி இருக்குது? 4 பொட்டி இருக்குது. இதில் எந்த இடத்துல நாங்கள் மரக்கறியை குறிப்பிடலாம்? மேலே மரக்கறியும் கீழே நெல்லும் வரணும். ஒன்று இந்த அறிகிற பொட்டியில் குறிப்பிடலாம், இந்த 2 பொட்டியிலையும் குறிப்பிடலாம், அல்லது இந்த 2 பொட்டியிலையும் குறிப்பிடலாம். இந்த பொட்டியில் பார்த்தீங்கன்னா மரக்கறிக்கு சீயலா வரணும். ஆனால் இந்த பொட்டிக்கு நேராக என்ன வருது? ஈ வருது. ஆக எங்களுக்கு என்ன விளங்குது? அதில் குறிக்க முடியாது. இதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இலகுவா விளங்கு. அதில் ஈ இருக்குது. எனவே சி வர வேண்டிய இடம் எங்க? இங்கே சி வரணும். சி வந்தா சி மரக்கறி, அதுக்குள்ள நெல். குறிச்சிட்டோமா இல்லையா? குறிச்சிட்டோம், விஷயம் முடிஞ்சு. ரைட். அப்போ சி வந்து காலி மாவட்டத்துக்கு போகிறார். அப்போ சிக்கு நேரம் வர்ற மாவட்டத்தையும் போட்டாச்சு, காலி. ரைட், சி வந்து காலி. அதே போல் மரக்கறி பயிருக்கு பொறுப்பானவர். இவர் போகிற அடுத்த நாள் வந்து நெல் பயிருக்கான விஜயம் நடக்குதுங்கிறது சொல்லப்பட்டதுனால நாங்கள் காலிங்கிறத குறிச்சிட்டோம். அப்போ எங்களுக்கு இந்த 2வது தகவல் முடிஞ்சு. ரைட். 3வது தகவலை பாருங்க. பி செல்கிறார். ஒன்று அவர் திங்கக்கிழமையும் போக மாட்டார் அல்லது சனிக்கிழமையிலையும் போக மாட்டார் என்ற விஷயம் சொல்லப்பட்டிக்குது. எங்களுக்கு இதில் சனிக்கிழமை போக மாட்டார் என்று சொல்லப்பட்டி இருக்கிறது, புதனும் வியாழனும். அப்போ இதில் 2ல் ஒரு நாள் தான் பியை குறிப்பிடணும். அப்போ அதில் எங்களுக்கு எங்கே குறிப்பிடலாம்ன்றதில் கன்ஃபியூஷன் இருக்குது. எனவே நாங்கள் என்ன செய்வோம்? பியை விட்டுருவோம், பியை குறிப்பிடையலாம். ஏன்? ஒன்று புதன்கிழமை வரணும் அல்லது வியாழன் வரணும், 2ம் வரலாம். எந்த நாளுன்று நமக்கு தெரியா இல்லையா? அப்போ 2 தகவல் இருக்கிறதுனால இந்த விளக்கத்தை விட்டுருங்க, அடுத்ததுக்கு போங்க. அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போங்க. ரைட். இப்போ பாருங்க, கண்டி மாவட்டத்திற்கு விஜயத்திற்கும் கண்டி மாவட்டத்துக்கான விஜயத்திற்கும் பதுளை மாவட்டத்துக்கான விஜயத்துக்கும் இடையில் சரியாக 2 நபர்கள் மட்டுமே செல்கிறார்கள். கண்டி மாவட்ட விஜயம் பதுளைக்கு முன்னதாகவே நடைபெறும். அப்போ இந்த தகவலை நீங்கள் இப்படி வாசிட்டு போகல, இதை ஒரு ஓரமாக குறிச்சு வைங்க. கண்டி என்று இருந்தால் இதுக்குள்ள 2 பேர் வந்து அதுக்குள்ள தான் பதுளை வரும். அப்போ கண்டி மாவட்டத்துக்கான விஜயம் தான் முன்னதாக நடக்கும் என்றது சொல்ல போகிறது இந்த தகவல் தான். ஆனால் இது எங்கே வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியா. ரைட். இப்போ உதாரணமாக பாருங்க, இதில் கண்டி என்று கொடுத்தோம்டா நான் விளங்கப்படுத்துறதா சொல்கிறேன். இந்த காலி இருக்குது, இதுக்குள்ள ஒன்று வரும், இதுக்குள்ள பதில் என்று போடலாம், வாய்ப்பிருக்கி. ரைட். அல்லது நான் வந்து இந்த இடத்துல கண்டி என்று போட்டேன்டா, காலிக்குள்ள கண்டி போட்டேன்டா, 1 2 பேர் கழிச்சு இதில் பதில் போடலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ 2 வாய்ப்பு இருந்தால் நான் குறிக்கலுமா? 2 வாய்ப்பு இருந்தால் ஒரு 4 மணி செய்யக்கூடாது, குறிக்கக்கூடாது. ரைட். அப்போ அதையும் நான் என்ன செய்கிறேன்? இந்த 2ஐயும் மார்க் பண்ணி வச்சுக்க. இன்னும் குறிக்கல. ஏன் 2ம் குறிக்கிறதுக்காக எனக்கு இன்னும் என்ன செய்யலை, சரியான தகவல் கிடைக்கல. நான் அடுத்ததுக்கு போயிடுறேன். ரைட். சோளப்பயிருக்கு பொறுப்பான டி யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு விஜயம் செய்கிறார். அவருக்கு உடனடியாக முந்திய நாள் கரும்பு பயிர். அப்போ சோளம் வந்தால் அதுக்கு மேலே கரும்பு வரணும். அதுக்கு தான் இந்த வார்த்தைகள் தாராங்க. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உடனடியாக அடுத்த நாள் நெல் பயிர் என்று தந்ததும் முந்திய நாள் தந்ததும் என்னதுக்கு நம்ம இதை இப்படி போடணும்ன்றது சொல்கிறதுக்கு தான். எனவே இதில் நாங்கள் கவனிக்கலாம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? டி வரப்போது, டிக்கு மேலே பாருங்க சோளப்பயிர். டி வந்து சோளப்பயிர், சரிதானே? சோளம் கொண்டு வருவார்.
சோளம் கொண்டு வந்தா அவருக்கு முந்திய நாள் கரும்பு இருக்கணுமா. அப்ப சோளம் இருந்தா அதுக்கு மேல என்ன இருக்கணும், கரும்பு இருக்கணும். அப்ப சோளம் இருந்தா கரும்பு போடக்கூடியதுக்கு 2 இடம் எங்க இருக்குன்னு ஜானி இருக்கு. ஒன்று கரும்பு, இன்னொன்று சோளம். எனவே இதுல டி போடுறோம். டி எந்த நாள் போறாரு, எந்த இடத்துக்கு போறாரு, யாழ்ப்பாணத்துக்கு போறாரு. அப்ப இவ்விடத்தை யாழ்ப்பாணத்துக்கு போட்டோம். சரி, இப்ப எங்களுக்கு இந்த கண்டி பதிலைக்கு நாங்க ஒரு விஷயம் எடுத்தோம் இல்லையா. கண்டி ஒரு இடத்த வந்தா அதுக்கு இடையில 2 இடம் கழிச்சு தான் பதில வரணும்னு போட்டோம். இப்ப நம்ம இஞ்சையும் போட்டு பார்த்தோம். இப்ப இஞ்ச வந்தா 1 2 3வது இடத்துல பதில வரணும். வர வாய்ப்பு இருக்கா, இல்லை. எனவே நாங்க அது 2ஐயும் போடலான்றதுனால இந்த இடத்துல கண்டியை போடலாம். ரைட். அப்ப இங்க கண்டி வந்தா காலிக்குள்ள இன்னொரு இடமும் வந்து இந்த இடத்துல பதில வரப்போகுது. ரைட். அப்ப பதிலே நம்ம குறிச்சிட்டோம். ரைட், பதிலையும் குறிச்சாச்சு. ஓகே ரைட். அப்ப இந்த தகவல் எங்களுக்கு பூரணம் ஆயிட்டு. ரைட், அடுத்த தகவலுக்கு வருவோம். இதெல்லாம் ஓகே, அடுத்த தகவலுக்கு வருவோம். சரி, இப்ப ஏசி குறிச்சாச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது பியும் எஃப்பும் குறிக்கணும். ஏபிசி எல்லாம் குறிச்சாச்சு. மீதம் இருக்கிறது பியும் எஃப்பும். ரைட், எஃப் பத்தின எந்த தகவலும் இல்லை. பி கிட்ட வருவோம். பி குருநாகல் மாவட்டத்துக்கு போறார் என்று சொல்லப்பட்டு, இப்ப மாவட்டமும் ஒருத்தர பேரும் குறிக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் மட்டும்தான். நல்லா பாருங்க, மாவட்டத்துல எந்தெந்த இடம் குறிக்கப்படாம இருக்கு. புதன்கிழமைக்கு நேரம் ஒரு மாவட்டம் குறிக்கப்படாம இருக்கு, வெள்ளிக்கிழமைக்கு நேரம் ஒரு மாவட்டம் குறிக்கப்படாம இருக்கு. இப்ப இந்த இடத்துல நாங்க குருநாகல் என்று குறிச்சா குருநாகலுக்கு போறாள் யாரு, பி. குறிக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை. எனவேதான் நாங்க குருநாகல் மாவட்டத்தை இங்கதான் குறிக்கலாம். குருநாகல் என்று குறிச்சோம்டா அதுக்கு போறவர் யார், பி. எனவே எஃப் வந்து வியாழக்கிழமை போறார், பதுளைக்கு போறார். ரைட். இப்ப மிச்சம் மீக்கிறது மட்டக்களப்பு மட்டும். அப்ப ஈ வந்து மட்டக்களப்புக்கு போறார். சரிதானே. ரைட். அப்ப என்ன செஞ்சுட்டோம், நாங்க ஒரு தகவலை வச்சு இன்னொரு தகவலை குறிச்சிட்டோம். இது மிச்சம் லேசி. ஆனா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, நாங்க ஒவ்வொரு பந்தியும் வாசிக்கிட்டு இருக்கப்படா. ஒன்றை வாசிக்கிறோம், ஒரு எய்ம் எடுக்கிறோம், எதை நாங்க ஒழுங்குபடுத்த போறோம் என்றதை மையமா வச்சுதான் நான் என்ன செய்ய போறேன், தகவல் ஒழுங்கமைப்பு. இந்த தகவல் ஒழுங்கமைப்பு தான் எங்களை 2 கேள்வி செய்யற நேரத்தை தின்னும். இது நல்லா செய்யக்கூடிய கேள்வி என்று நாங்க இதுகிட்ட போவோம், கடைசியில் அது அடுத்த கேள்வியும் செய்ய விடாம ஆக்கிரும். என்ன கடந்த கால பரீட்சை எழுதினாக்கள் முகம் கொடுத்த மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். சரிதானே. இந்த தகவலை ஒழுங்கமைக்கிறது மிகப்பெரிய சவால். எனவே இந்த கேள்விகளை ஒழுங்கமைக்கிற நேரம் நீங்க இந்த சவாலை முகம் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்ய, எப்படி நாங்க இதுக்கு முகம் கொடுக்கலாம் என்கிற அடிப்படையில நீங்க இந்த கேள்வியை அணுகணும். ரைட். அப்ப நான் சொன்ன மாதிரி நாட்களை ஒழுங்குபடுத்துங்க, தரவு குறிக்கக்கூடியதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க, மற்றதை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்தடுத்த விஷயத்துக்கு போங்க. அதுல வரக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா இலகுவாக குறிச்சு கொள்ளலாம். ரைட். அப்ப இதுல நாங்க நாள், நபர், மாவட்டம், பயிரெல்லாம் குறிச்சிட்டோம். இதுல என்ன கேள்வி வந்தாலும் என்ன செய்யலாம், எங்களுக்கு செய்யலாம். ரைட். இப்ப கேள்வி என்ன வந்திருக்குங்கிறத பார்ப்போமா. இப்ப நாங்க வினாக்குள்ள வரலாம். வினா என்ன சொல்லுது, முதலாவது வினா, பி என்பவர் எந்த பயிருக்கு பொறுப்பானவர் என்ற கேள்வி கேட்கப்பட்டு. ரைட். அப்ப பி எதுக்கு பொறுப்பானவர், நெல் பயிருக்கு பொறுப்பானவர். எனவே இதுக்கான விடை நெல். பதுளை மாவட்டத்திற்கு கள விஜயம் செய்யும் உத்தியோகத்தர் யார், பதுளைக்கு எஃப் போறார் இல்லையா. ரைட், எஃப். பின்வரும் நபர் மற்றும் மாவட்டம் பயிர் ஆகிய இணைகளில் சரியான இணை பாருங்க. மட்டக்களப்பு கரும்பு இ, மட்டக்களப்பு கரும்பு இ சரியான இணை. மற்றது சி காலி நெல், காலி நெல் இல்லை, மரக்கறி. கண்டி தென்னை, ஏ கண்டி தேயிலை, எஃப் பதுளை மரக்கறி குலை. எனவே சரியான ஜோடி முதலாவது இ, மட்டக்களப்பு கரும்புங்கிறது. அடுத்ததை பார்ப்போம் நாங்க. நெல் பயிருக்கான விஜயம் இந்த கிழமையில் இடம்பெறுகிறது, புதன்கிழமையில. சரிதானே. ரைட். டி என்பவர் எந்த மாவட்டத்துக்கு செல்கிறார், யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு செல்கிறார். ரைட். அப்ப கேள்விக்கெல்லாம் கடகடன் நாங்க என்ன செஞ்சிடலாம், விட கொடுத்துடலாம் இந்த தகவலை ஒழுங்கமைச்சா. அப்ப தகவலை எப்படி ஒழுங்கமைக்கிறேன்றதை நாங்க இந்த கேள்வியில பார்த்தோம். கட்டாயம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க, திரும்ப திரும்ப செஞ்சு பழகுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துடும். அப்படியான வாசகங்கள் வரும்போது அந்த ஐடியா பிடிச்சு கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். ஓகே, அடுத்த வினாவுக்கு வருவோம். அடுத்த வினா வந்து ஒரு தொடைகள் சார்ந்த ஒரு வினா. இந்த வினாவை செய்யறது கட்டாயம் நாங்க அவசரமாக இந்த வினாவுக்கு விடையளிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஏன்டா இது மாதிரி வினா எல்லா பரீட்சைகளிலும் வருது. அதே நேரம் கணித செய்கையோட சம்மந்தப்பட்டு வாரதுனால எங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருது. ரைட். இந்த வினாவை செய்யறதுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று இருக்கு. என்ன ட்ரிக்னா, முதலாவது தரப்பட்ட தரவுகள் எத்தனைன்றதை தேடுவோம். சரியா. ரைட்.
இதுல பாப்போம் 500 விவசாயிகளிடம் நெல், சோளம், மரக்கறி 3 தரவு தான் தரப்பட்டி. இதுல கூட வாசிக்கவும் வேணாம். நீங்க முதலாவது அடிப்படை விலையும் கொள்ளுங்க. 500 விவசாயின்னு சொல்லிக்கி அதுல 3 பயிர்கள் சம்பந்தமாக தான் ஏதோ நடக்குது, ஆய்வு ஒன்று செஞ்சுக்கிறாங்க. ரைட். அதுல அடுத்தது தேடணும், இந்த 3ஐயும் சேர்த்து செய்யற மாதிரி ஏதாவது தகவல் வருதான்றது தேடணும். ரைட். அப்ப 3 பயிர்களையும் பயிரிடுவோரின் எண்ணிக்கை என்று வந்துட்டு, அப்ப என்ன, 3ஐயும் சேர்த்து பயிர் செய்யறாங்க. எனவே நாங்க செய்ய வேண்டியது என்ன, இந்த விஷயத்தை அணுகிறதுக்கு 3 வட்டம் அடிக்கணும் என்றதை முதலாவது விளையங்கள். ரைட். அது அவசரமா செஞ்சிருவோம். நாங்க 3 வட்டம் போட்டாச்சு. சரிதானே. இப்ப நாம என்ன செய்வோம், ஒவ்வொரு தகவலா அணுகுவோம். சரி, முதலாவது பாருங்க. இதுல சொல்லப்படுது என்னண்டா, 10 விதமானவர்கள் இந்த 3 பயிர்களையும் பயிரிடுவதில்லை. முதலாவது தரவு. 500ல 10 விதமான ஆக்கள். 500ல 10 வீதம் எத்தனை, 50. இப்போ 50 பேர் வந்து செய்யலைன்னா மொத்தம் எத்தனை பேர் செய்யறாங்க, இதுல 450 பேர் பயிர் செய்யறாங்க. ரைட். இது முதலாவது நாங்க குறிச்சு கொள்ள வேண்டிய தகவல். ரெண்டாவது, நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3 பயிரையும் செய்யற ஆக்கள் என்ற தரவு இருந்தா அதைத்தான் குறிக்கணும். அப்ப இந்த 3 பயிரையும் பயிரிடுபவர்கள் என்று வந்த தகவல் என்னண்டா, 3 பயிர்களையும் பயிரிடுவோர்களின் எண்ணிக்கை நெல்லையும் சோளத்தை மட்டும் பயிரிடுவோரின் எண்ணிக்கையின் அரைவாசி ஆகும். அப்ப நெல்லையும் சோளத்தையும் பயிரிடுவோர்கள் என்கிற தகவல் இதுக்குள்ள இருக்குது. அது நாங்க என்ன செய்யணும், தேடணும். ரைட். இங்க பாருங்க, இந்த குறிப்பிடப்படுது, நெல்லையும் சோளத்தை மட்டும் பயிரிடுவோர் 48 பேர். அப்ப 48 பேர்ல அரைவாசி எத்தனை, 24. இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய வேண்டியதான், எங்களுக்கு விருப்பமான இடத்துல எது நெல் எது சோளம் எது வேண்டாலும் குறிச்சுக்கொள்ளலாம். நான் இதை நெல் என்று எடுத்துக்கிறேன், எங்கேயும் குறிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இது நெல், இது சோளம், இது மரக்கறி என்று எடுத்துக்கிறேன். ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன், ஓர்டருக்கு அதுல வந்திருக்கிற எல்லா தகவலையும் குறிச்சு வரேன், என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். சரி, முதலாவது என்ன சொல்றாங்க, இந்த 3 பேர்கள் பயிரிடுவது. ரைட். 200, அதாவது நெல்லை பயிரிடும் மொத்த விவசாயிகள் 248. நெல்லை மட்டுமண்ட வார்த்தை வரல, மட்டுமண்டு வாரதுக்கும் நெல் பயிரிடுறதுங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப நெல் பயிரிடுறாக்கள் வேறதும் செய்யலாம். அப்ப நெல் பயிரிடுறாக்கள் அண்டக்குள்ள அந்த நெல்லுங்கிறதுல மொத்தமாக இங்க வரப்போகுது எத்தனை பேர், 248 என்றதை குறிச்சோம். ரைட். நெல் பயிரிடுறாக்கள். அடுத்தது சோளத்தை பயிரிடும் மொத்த விவசாயிகள், சோளம் எங்க குறிப்பிட்டு கொஞ்சம் இருக்கும், அவங்க 204. ரைட். நெல்லையும் சோளத்தையும் மட்டும் 48. அப்ப நெல்லுக்கும் சோளத்துக்கும் மட்டும் இதுல வரக்கூடிய ஆக்கள் 48 பேருங்கிறத குறிக்கிறோம். ரைட். அதுபோல சோளத்தையும் மரக்கறியையும் மட்டும் பயிரிடுவோர் 72 பேர். இந்த அறிக்கை இது சோளம், இந்த அறிக்கை இது மரக்கறி, ரெண்டுக்கும், அதாவது சோளத்தையும் மரக்கறியை மட்டும் பயிரிடுபவர்கள் 72 பேர் என்றதை குறிப்பிடப்பட்டி. ரைட். அந்த தகவலை நாங்க என்ன செஞ்சிட்டோம், குறிச்சிட்டோம். இப்ப 3 பயிர்களும் பயிரிடுவோம் எண்ணிக்கையும் குறிச்சிட்டோம். ரைட். அடுத்தது மரக்கறியை மட்டும் பயிரிடும் விவசாயிகளின் எண்ணிக்கை 70 ஆகும். அப்ப இங்க வரும் மரக்கறி மட்டும் பயிரிடுறாக்கள் 70 என்று சொல்லப்பட்டி, விவசாய எண்ணிக்கை 70 ஆகும். நெல்லையும் மரக்கறியும் பயிரிடும் மொத்த விவசாயிகள், இப்ப நெல்லையும் மரக்கறியும் பயிரிடுற மொத்த ஆக்கள் 120. அந்த 120 கொண்டு போய் எழுதி விட்டுருக்கடா. ஏன், மட்டுமென்ற வார்த்தை வரவே இல்லை. நெல்லையும் மரக்கறியும் பயிரிடுவோர்கள் என்று வந்திக்கே தவிர மட்டுமென்ற வார்த்தை வராததுனால நாங்க என்ன செய்யணும்டா, இந்த இடத்துல 120ல இருந்து 24 கழிச்சுத்தான் அந்த இலக்கத்தை போடணும். அப்ப 10ல இருந்து 4 போனா 6, 11ல இருந்து 2 போனா 9. எனவே இதுல வரப்போற விட 96. அப்ப அதை நாங்க குறிப்பிட்டுட்டோம். என்ன, இந்த தகவல் எல்லாம் குறிப்பிட்டோம். சரி, இப்ப கேள்விக்கு வரும். நெல்லை மட்டும் பயிரிடும் விவசாயிகளின் எண்ணிக்கை யாது என்ற கேள்வி வந்து. ரைட். அப்ப இதுல இந்த 248 மொத்தமா தரப்பட்டிருக்கு இல்லையா, அதுல இருந்து நாங்க என்ன செய்யணும், இந்த நெல்லை பயிரிடுற ஏனைய பயிர்களோட சேர்ந்து பயிரிடுற ஆக்களை கழிக்கணும். கழிச்சா நெல்லை மட்டும் பயிரிடுற ஆக்கள் எத்தனை பேர் என்ற விட வந்துடும்.
சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், முதல்ல இந்த இது எல்லாத்தையும் கூட்டுவோம். 96 24 ரைட். 6 நாளும் 10 சரிதானே? இப்படி வச்சுக்கொள்ளுங்க. 96 நாளும் 100 அப்போ 20 120 120 48 168 வரப்போகுது. சரி, அப்போ 248 இருந்து 168 கழிக்க வேண்டி வரும். அதில் நமக்கு செய்கிறது சரியாண்டதை ஒருக்கா பார்த்துக்குவோம். பிள்ளையாயினா விட பிள்ளையாயிரும். நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, இதில் கேட்டிக்குது நெல் மட்டும் சரிதானே? ரைட். அப்போ 96 24 48 6 நாளும் 10 10 மட்டும் 18 கெட்ட போட்டு 1 மிச்சம் 10 2 12 12 நாளும் 16 168. அப்போ 248 இருந்து 168 கழிக்க போகிறோம். ஆக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, 248 இருந்து 168 கழிக்க போகிறோம். 168 கழிச்சமாக இருந்தால் வரப்போகிற விட எத்தனை, 80. ரைட். 8லேருந்து 8 போனால் 0, 14லேருந்து 6 போனால் 8, அங்கே 1லேருந்து 1 போனால் 0. ரைட். அப்போ 80. எனவே விடை 80. முதலாவது கேள்விக்கான விடை 80ங்கிறத நாங்கள் குறிப்பிடலாம். ரைட். அடுத்த கேள்வி என்னன்றதை பார்ப்போம். அடுத்த கேள்வி, மரக்கறியை பயிரிடும் மொத்த விவசாயிகளின் எண்ணிக்கை. அப்போ மரக்கறி இந்த தந்திக்கிறாங்க. இந்த வட்டத்துக்குள்ளே உள்ள அத்தனை இலக்கங்களையும் கூட்டினா சரி, 96 24 72 70 இது எல்லாத்தையும் கூட்டினமா இருந்தால் எங்களுக்கு 262 விடையாக கிடைக்கும். எனவே அதுதான் அதுக்குரிய விடை. அடுத்த கேள்வி பார்ப்போம். சரியாக 2 பயிர்களை மட்டும் பயிரிடும் மொத்த விவசாயிகள் எத்தனை பேர் என்று கேட்டிக்கிறாங்க. அப்போ 2 பயிர்கள் வரும்போது 96 72 48 இது எல்லாத்தையும் நாங்கள் கூட்டணும். இது எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய விடையை தான் போடணும். ஆக நாங்கள் இதுக்குள்ளே பார்க்குற நேரம் 96 48 72 இந்த 3 இலக்கங்களையும் கூட்டினமா இருந்தால் வரக்கூடிய விடை 216. அதுதான் இதுக்கான விடை. ரைட். அடுத்த கேள்வி கேட்டிக்கிறாங்க. சோளத்தை மட்டும் பயிரிடும் விவசாயிகளுக்கும் 3 பயிர்களையும் பயிரிடும் விவசாயிகளுக்கும் இடையிலான விகிதம் என்ன? அப்போ 3 பயிர்களையும் பயிரிடுறார்கள் 24 சரிதானே? 24. அப்போ சோளத்தை மட்டும் பயிரிடுறாக்களை காண்றதுக்கு என்ன செய்யணும், 72 24 48 இதை 3ஐயும் நாங்கள் கூட்டி 204 கழிக்கணும். கழிச்சு பார்ப்போம் நாங்கள். இந்த 3 இலக்கங்களையும் சோளங்கிற வட்டத்துக்குள்ள வரக்கூடிய 24 48 72 இது 3 இலக்கத்தையும் கூட்டினமா இருந்தால் 60 அதை கூட்டி 144 வரப்போகுது. அப்போ 204 இருந்து 144 நாங்கள் கழிச்சமா இருந்தால் வரக்கூடிய விடை 60. எனவே இங்கே வருது 60. அப்போ இங்கே கேட்டிக்கிற விகிதம் கேட்டிக்கிறாங்க. அப்போ 60க்கும் 24க்கும் என்ன விகிதம் என்று கேட்டிக்கிறாங்க. அப்போ இது ரெண்டையும் மொத்தமாக கோணா பிரிக்கக்கூடிய ஒரு இலக்கம் என்ன, 12ஆல் பிரிக்கலாம். 12ஆல் பிரித்தா இது 2 இது 5. எனவே 5க்கு 2 என்பது சரியான விடையாக இருக்கும். ரைட். அடுத்த கேட்டிக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு பயிரேனும் பயிரிடுபவர்களின் எண்ணிக்கைக்கும் எந்த பயிரும் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டிக்கிறாங்க. எந்த பயிரும் செய்யாதார்கள் எத்தனை பேர், 50 பேர். ஏதாவது ஒரு பயிர் செய்கிற மொத்தம் பயிர் செய்கிறார்கள் எத்தனை பேர், 450 பேர். இவங்க 2 பேருக்கு இடையில் என்ன வித்தியாசம், 400 வித்தியாசம். அப்போ இதுக்கான விடை என்ன, 400 வித்தியாசம்ங்கிறது தான் இந்த கேள்விக்கான விடை. ரைட். அடுத்த கேள்வி என்னன்றது பார்ப்போம். ஓகே, அடுத்த வினா பார்ப்போம். முதல்ல நான் வினாவை வாசிக்கிறேன். இந்த வினா நிறைய பேரை சில நேரம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்டா இதை சமன்பாடு வச்சு செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. இதை குறுக்கு வழியிலையும் செய்யலாம். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது சமன்பாட்டையும் குறுக்கு வழியும் வச்சு செய்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்ல போகிறேன். ரைட். இப்போ முதலாவது பாருங்கள் என்னென்னா, கமநல அபிவிருத்தி திணைக்களத்தால் விவசாயிகளுக்கு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. அதில் நெல், உரம், உபகரணம் சரிதானே? இப்போ நெல்லை எக்ஸ் என்று எடுங்க, உரத்தை Y என்று எடுங்க, உபகரணத்தை Z என்று எடுங்க. இவ்வளோதான் வழக்கம். ஒரு பேக்கேஜில் 2 கிலோ நெல் இருக்குது, 3 மூட்டை உரம் இருக்குது, ஒரு உபகரணம் இருக்குது. இதில் மொத்த விலை எவ்வளவு, 8000. நெல்லிட விலை என்ன, உரத்திர விலை என்ன, உபகரணத்திர விலை என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இதில் சுருக்கம் என்ன,
இப்போ உதாரணமாக இதில் சுருக்கம் என்னண்டா பொதி ஒன்று ஏங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்டா ஏ சமன் 2x இருக்குது அதில். அப்போ நெல்ல எக்ஸ்ன்னு எடுப்போம் ப்ளஸ் ரைட் 3y இருக்குது 3y ப்ளஸ் ஒரு z இருக்குது. இதில் பெறுமதி எவ்வளவு 8000 என்றதை வச்சுக்கிட்டா இப்போ நாங்கள் முதல் கண்டுபிடிக்க வேணும் என்னன்னு சொன்னால் எக்ஸ் எவ்வளவு y எவ்வளவு z எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கணும். ரைட். அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் நிறைய சமன்பாடெல்லாம் போட வேண்டி வரும். அப்போ நாங்கள் இதில் இப்படியாக கேள்வி வர நேரம் நீங்கள் ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு ஐடியா சொல்கிறேன்னு எடுத்துக்கொள்ளுங்க. என்னென்னா முதல்ல மொத்தத்தையும் கணக்கு பாரு. எப்படி மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்கு தந்த பொதி எல்லாத்துலேயும் மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்கு மொத்தம் 6x இருக்குது. அப்போ 6x ரெண்டு வச்சுக்குவோம். ஓகே ரைட். y எத்தனை இருக்குது 8y இருக்குது ப்ளஸ் 8y அங்கால z6 இருக்குது z6z இருக்குது. ரைட். இதில் மொத்த பெறுமதி எவ்வளவு 8 9 17 13 30 சமன் 30,000 நம்ம மொத்தமாக பார்க்கோம். ரைட். என்னதுக்குன்னு சொன்னால் நாங்கள் இதை லேசாக பார்க்குறதுக்காக சரியா இப்போ மொத்தமாக பார்த்தாச்சு 30,000ண்டா. இப்போ இந்த பொதியை ரெண்டாக உடைப்போம். சரிதானே. இது மொத்த பொதி இதை ரெண்டாக உடைச்சோம்டா 3x சக 8yல அரைவாசி எத்தனை 4y சக 3z சமன் 30,000 எவ்வளோ வரப்போகுது 15,000 வரப்போகுது. ஓகே ரைட். இப்போ 15,000 வருதுன்னு சொன்னா சரிதானே 15,000 வருதுண்டா இதை விடுங்க. இப்போ இந்த தரப்பட்ட பொதிகளில் இந்த பெறுமதிக்கு கிட்ட இருக்கக்கூடிய பெறுமதி அது இருக்கு பாருங்க பாப்போம். சி பொதி இருக்குது இல்லையா. சி பொதியில் அளவு என்ன 1x சக 4y சக 3z சமன் 13,000. இதில் பெறுமதி 13,000 சொல்லிக்கிறாங்க. அப்போ 13,000ண்டா இந்த தந்திரிக்கிற நாங்கள் கண்டு வச்சுக்கிற இந்த பொதிக்கும் இது ஒரு பொதி இது ஒரு பொதி. அப்போ இந்த இரண்டு பொதிக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன? இங்கேயும் 3z இருக்குது இங்கேயும் 3z இருக்குது 4y இருக்குது 4y இருக்குது. இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் இங்க 3xம் இங்க 1xம் இருக்கு. இது ரெண்டுக்கு இடையில கூடினது எத்தனை 2x. அந்த 2x கூடினதுனால இங்க நடந்த வித்தியாசம் ஒரு 2000 அதிகமாக வந்துக்குது. எனவே நாங்க இதிலிருந்து கண்டுபிடிக்கலாம் என்ன x சமன் 1000. அப்ப 2x வந்து எங்களுக்கு 2000 வருதுண்டா 2x எங்களுக்கு 2x 2000 வருதுண்டா 1x வந்து 1000. அப்ப x சமன் 1000 கண்டுபிடிக்கலாம். ரைட். இது ஒரு வழக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதை நாங்க என்ன செய்ய போறோம் அடுத்த பொதியில அப்ளை பண்ண போறோம். இப்ப சமன்பாட்டை பயன்படுத்த போறோம். எப்படி நாம தான் 1x 1000 கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா. இந்த பொதி ஏல எத்தனை x இருக்கு நெல் 2 கிலோ இருக்கு. அந்த 2 கிலோவையும் கழிப்போம். அப்ப 2 கிலோண்டா 2000 ரூபாயை கழிப்போம். கழிச்சோம்டா இந்த 8000ல இருந்து 2000 ரூபாய் போய் எவ்வளவு வருவாரு. அப்ப 3y இப்ப இருக்கிறார்கள் யாரு 3yயும் உரமும் உபகரணமும் தான் இருக்கு. அப்ப 3y ஒரு z சமன் 6000 என்று வச்சுக்குவோம் 6000. இப்ப நாங்க செய்ய போறது என்ன இதுல குறைவா இருக்கிறது z. அப்ப z வந்து சமப்படுத்துவோம். அப்ப சமன்பாடு z எடுத்தோம்டா z சமன் என்ற சமனு பக்கத்துல z தான் இருக்கு. அப்படியும் என்ன செய்வோம் அப்படியும் பார்க்கலாம் நாம z சமன். அப்ப z சமன்பாடு பக்கத்துல எடுத்தோம்டா இந்த y என்ன செய்வார் 3y 6000க்கு இஞ்சால வரக்குள்ள கழிஞ்சு வருவார். அப்ப 6000 கழித்தல் 3y. அப்ப இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய போறோம் zங்கிறதுக்கு பதிலாக
இந்த 6000 சய 3y பயன்படுத்தினோம்டா இந்த y எத்தனை z எத்தனைன்றதை கண்டுபிடிச்சிருவோம். சரிதானே? நமக்கு y-ஓ z-ஓ ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு போட்டுரும். ரைட். அப்ப இந்த சமன்பாட்டை இந்த இருக்கிற பொதிக்கு பிரதியிடுவோம். ரைட். இதுக்கு என்ன செய்வோம்? பிரதியிட்டு கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பாருங்க. 3 கிலோ விதை நெல். நெல் தான் 1000 கண்டுபிடிச்சிட்டோமே. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இதுல இந்த 3000 கழிப்போம். கழிச்சமண்டா ஒரு y பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு y சக எத்தனை z இருக்கு உதாரணம் 2 தானே. அப்ப 2z சமன் 3000 போன 9000 இருந்து 6000. ரைட். 6000 இருக்குது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இந்த yக்கு பதிலா சாரி y போட்டிக்கிறேன் நான் திரும்பி z 2z அது சரிதானே. 2z உதாரணத்துக்கு z தானே வரும். ரைட். இந்த z-க்கு பதிலா நாம கண்டுபிடிச்ச இந்த சமன்பாட்டை பிரதியீடு செய்வோம். அப்ப y சக 2 bracket ஏன் bracket போடுறோம்? அதாவது 2 z என்ன அர்த்தம்? 2 சர z அர்த்தம். அப்ப நான் அதுக்காக என்ன செய்யறேன்? bracket போடுறேன். போட்டுட்டு இப்ப திரும்ப அதை பிரதியிடுறேன். 6000 சய 3y சரிதானே. 3y bracket மூடி சமன் 6000 என்று போட்டுரு. சரியா? ரைட். இப்ப நாம என்ன செய்வோம்? இதை சமப்படுத்துவோம். இதை சமப்படுத்தி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ரைட். இதை சமப்படுத்தினமா இருந்தா y முதல் bracket தான் என்ன செய்யணும்? நாங்க bracket தான் நாங்க பொட் மாஸ் படி செய்யணும். அதே போல தான் அடுத்த விஷயங்களை செய்யறோம். அப்ப y சக bracketல இருக்கிற ஈராரத்தின 12. அப்ப 6000 மண்டா 12000 சய ஈர் 3 6. அப்ப 6y சமன் 6000. ரைட். இதை என்ன செய்ய போறோம்? நாங்க அப்படியே சமப்படுத்த போறோம். இப்ப இருக்கிறது என்னென்ன? y இருக்குது, இலக்கம் இருக்குது. அப்ப நாங்க இதை சமப்படுத்த போறோம். அப்ப சமப்படுத்துறோம்னா என்ன செய்யணும்? இந்த சமன்பாட்டுக்கு அங்கால சரிதானே. இந்த சமன்பாட்டுக்கு அங்கால இந்த இலக்கத்தை கொண்டு வர போறோம். இங்க ஏற்கனவே நான் ஒரு ஆளுக்கு அதாவது மறைவையோட நேர்வை சேருது. அப்ப என்ன நடக்கும்? கழிப்படும். அப்ப கழிப்பட்டா என்ன? 5y மிஞ்ச போகுது. சரிதானே. 5y தான் மிஞ்ச போகுது. அப்ப 5y சமன் 12ல இருந்து இங்க வையோட கூடுபட்டுக்கிட்டு இருக்கிறவர் இங்க என்ன செய்ய போறாரு? கழிப்பட போறாரு. அப்ப 12000ல 6000 இருந்து 12,000 இருந்து 6000 போனாரண்டா 5y சமன் 6000 என்று வர போறாரு. அப்ப 5y சமன் 6000 என்று வந்தால் y சமன் 1200 என்று வருவார். y சமன் 1200. ஏன்? நான் 6000 வந்து 5ஆல பிரிச்சனா இருந்தா 5y என்றா 5ஆல பிரிக்கணும். சரிதானே. 12 60ல் 5 12 முறை. அப்ப இந்த 2 பூஜ்ஜியம் மேல வரப்போகுது 1200. அப்ப நான் இந்த சமன்பாட்டில் இருந்து கண்டுபிடிச்சிட்டேன் என்ன? ஒரு y சமன் 1200 என்றதை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு இவ்வளவு போதும். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இந்த இதுல மிச்சமிக்கிறதால் z எவ்வளவு வரப்போறாரு இருக்கக்கூடிய மிச்ச இலகுவான ஒரு பொதியிலிருந்து கண்டுபிடிக்க போறேன். ரைட். அப்ப அந்த மிச்ச இலகுவான பொதி எது? முதலாவது பொதி 8000 இருக்கிற பொதி. அந்த 8000 இருக்கிற பொதியில என்னென்னலாம் இருக்கின்றதை பாருங்க. என்னென்ன இருக்குது பாருங்க. 2000 ஒன்று இருக்குது. 2000 ஒன்று இருக்குது. 2 கிலோ தானே. அப்ப 2000 ஒன்று இருக்குது. ரைட். அதே போல 3200 ஒன்று. அப்ப 3600 ஒன்று இருக்குது. ரைட். மிச்சம் இருக்கிறது 1. அப்ப நம்ம இதை கூட்டுவோம். இதை கூட்டினோம்டா 5600 வரப்போகுது. அப்ப 8000ல இருந்து 5600 கழிச்சா ரைட் 0 0 10ல இருந்து 6 போனா 4 7ல இருந்து 5 போனா 2. அப்ப மிச்சம் மீகிறாள் z. அப்ப z பெறுமதி அந்த உபகரணத்துல பெறுமதி எவ்வளவு? 2400
இவ்வளவுதான் விஷயம். இப்ப நாங்க எக்ஸ் பெறுமதியை கண்டுபிடிச்சிட்டோம், y பெறுமதியை கண்டுபிடிச்சிட்டோம், z உடைய பெறுமதியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி செய்யறதுக்கு பிரச்சனையா இருக்கேன்டா, எங்க பிரச்சனையா இருக்குமெண்டா, இப்ப உதாரணமா இப்ப நம்ம பாக்குற நேரம் இந்த y சரிதானே, y பிளஸ் 6000 சமன் என்ன 6000 சயவை இப்படி எல்லாம் இருந்தா இதை எப்படி சமப்படுத்துற என்றது தெரியலன்றா தான் இந்த கேள்வி பிரச்சனை ஆகும். சரிதானே, இந்த கேள்வி பிரச்சனை ஆகும். அப்ப நாங்க அந்த பேசிக் மெட்ஸ் மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். தெரிஞ்சிருந்தா இப்படியான கேள்வி வரக்குள்ள உண்மையா எங்களுக்கு உதவும். இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைன்னா ஐக்யூ மெட்ஸே இல்லாம ஒட்டுமொத்தமா செய்யவுமே இல்லை. அப்படி சொன்னா அது போல யாராவது உங்ககிட்ட மெட்ஸே தேவை இல்லை என்று சொன்னாங்கன்னா போல எங்களுக்கு கொஞ்சம் மெட்ஸும் தேவை, பேசிக்கான சில விஷயம் தேவை. XYZ வார நேரம் இந்த மாதிரி கேள்விகள் வார நேரம் கட்டாயம் நமக்கு சமப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு சமப்படுத்தி காட்டினேன் எப்படி சமப்படுத்துறேன்னு சொல்லி. அப்ப சமன்பாடு வரும்போது அதை நாங்க தீர்க்கும் போது இப்ப இருக்குதுண்டா, உதாரணமா இப்படி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே, எப்படி சமன்பாட்டுக்கு இங்கால ஒரு 600 இருக்குது, இது எப்படி வச்சுக்கொள்ளுங்க. 600 இருக்குது. இந்த 600ஓட சய 3y இருக்குன்னு வச்சுக்கோ. ரைட், சமன்பாட்டுக்கு முன்னால சரிதானே, சமன்பாட்டுக்கு முன்னால 2y சக 600 இருக்குது. ரைட், 600 இருக்குது. அல்லது இதுல ஒரு 600 ரூபானா நாங்க இதுல ஒரு 1200 வச்சுக்குவோம். 1200 வச்சுக்குவோம். 1200 ரைட், 1200 இன்னும் இலகுவா எடுத்துக்குவோம். நாங்க இதுல 1200 சக y இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், வையை மட்டும் எடுத்த மாட்டோம், வையை தான் காண போறோம். இதுல இலக்கத்தை உண்டாக்கி வையை உண்டாக்க போறோம். அப்ப y சமன் என்ன நடக்குது, இவரு 3y, அதாவது 3y இருக்கிறார், இங்க ஒரு y இருக்கிறார். அப்ப 3yல இருந்து ஒரு y போனா என்ன நடக்கும், 2y வரப்போகுது. அப்ப 2y சமன் 12,000 இருந்து 6000 போறாரு. இந்த 12,000 இங்க கூட்டல் அடையாளத்தோட இருக்கும் போது இங்கால சமன்பாட்டுக்கு அங்கால வந்தாருன்னா என்ன செய்வார், கழித்தல் அடையாளமாக வருவார். அப்ப 2y சமன் இப்ப 12,000 இருந்து 6000 போவோம்டா 6000 என்று சொன்னா y சமன் நாங்க 3000 என்று எடுப்போம். இந்த அடிப்படை எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இந்த அடிப்படை தெரிஞ்சிருந்தா கட்டாயம் இந்த மாதிரி கேள்விகளை நாங்க என்ன செய்யலாம், இலகுவாக முகம் கொடுக்கலாம். ஓகே ரைட். இப்ப இது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய வினாக்களை பார்ப்போம் நாங்க. ஓகே, இப்ப நாங்க வினாவை பார்க்கலாம். வினாவில் என்ன கேட்கப்பட்டிருக்குது, 1 கிலோ விதை, அதே போல ஒரு உரம் வாங்கினா மொத்தம் எவ்வளவு கட்டிக்குது. நாங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், அதை இவ்விடத்தை எழுதி வச்சுக்கொள்வோம். எக்ஸ் நாங்க கண்டுபிடிச்சோம் 1000, அதே போல y கண்டுபிடிச்சோம் 1200, z கண்டுபிடிச்சோம் 2400. இப்ப கேள்வி ஒருத்தர் ஒரு வையும் ஒரு z வாங்குறார், அதோட பெறுமதி என்ன 2200. அப்ப இங்க தரப்பட்டிருக்கிற விட 2200. ரைட், அதே போல மூண்டும் வாங்குறாரு, XYZ மூண்டும் வாங்குறாரு, அதோட பெறுமதி என்னென்று கேட்கப்பட்டிருக்குது. அப்ப நாங்க அதை கூட்டினோம்னா 4600 வரும், அதுவும் 4600. அடுத்த கேள்வி பாருங்க, இன்னொருத்தர் 4 கிலோ, அதாவது 4x வாங்குறாரு 4000, 4x 4000. அது போல 2 உர மூட்டை வாங்குறாரு, அப்ப 2400. ரைட், அடுத்தது 2 விவசாய உபகரணம் வாங்குறாரு, 2 விவசாய உபகரணம் 4800. அப்ப 4800 சொன்னா 2 2400 2 எவ்வளவு வரப்போகுது, 4800 ரூபாய் வரப்போகுது. அப்ப 2400 படி 4800 வரப்போகுது. ரைட், 4800 இதுல பெறுமதி என்ன, 8 4 12க்கு 2 போட்டு 1 மிச்சம் 10 11. அப்ப 11,200 ரூபாய்ங்கிறது விடையாக வரும். சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்டிக்கிறாங்க, எங்களோட நண்பர் ஒருவர் A மற்றும் C ஆகிய பொதிகளின் விலை மட்டுமே அவருக்கு தெரியும், B இன் விலை தெரியாது. இப்ப அவர் என்ன செய்யறாரு, 3 கிலோ விதை நெல் வாங்குறார்.
7 மூட்டை உரம் வாங்குறார், 4 விவசாய உபகரணம் வாங்குறார். இவருக்கு எவ்வளவு சரியா செலவழியும்ங்கிறத கணிக்க முடியுமான்னு கேட்டுக்கிறாங்க. இப்ப ஏ வந்து எத்தனை 2x, ஏல பாருங்க 2x, ரைட். அதே போல 3y 1z, சில 1x 4y 3z, ரைட். இது ரெண்டு கூட்டுத்தொகையும் பாருங்க, 4z 7y 3x, சரியா? 3x இதே தான் அவர் வாங்குறார், 3x 7y 4z. அவருக்கு பீர வேலை தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன, அப்ப அவர் வாங்குறது அதைத்தான். அப்ப இதுல மொத்த பெறுமதி எவ்வளவு வரப்போகுது? மேலேக்குது 8000, கீழேக்கிறது 13000. அப்ப 13 8 21. அப்ப அதுல மொத்த பெறுமதி 21000. ஆம், அதுல விட எவ்வளவு வரப்போகுது? 21000. ஆம், அதுக்கு ஒரு பீர விலை தெரியணுமென்ற அவசியம் இல்லை என்கிறத நாங்க விலையும் கொள்ளலாம், ரைட். அடுத்த கேள்வி கேட்டிக்கிறாங்க, விலைகள் குறையிறது சம்பந்தமாக சேர்த்து கேட்டிக்கிறாங்க. என்ன கேள்வி என்றா, முதலாவது உரத்திர விலை வந்து 25% அதிகரிக்குது, சரிதானே? உரத்தின் விலை 25% அதிகரிக்குதுன்னு சொன்னா இங்க 12000 இருக்கு. 1250 1200 ரூபா. 1200 ரூபாயோட 50% எவ்வளவு? 1200 50% 600. 600ண்டா 25% 300. அப்ப என்ன செய்ய போகுது? வைக்கு ஒரு 300 ரூபா கூட போகுது. அரசாங்கம் வரி கூட்டினதுனால 300 ரூபா கூடுது, ரைட். இங்க 10% குறையுது, ஜெட்ல 10% குறையுதுன்னு சொல்றாங்க உபகரணத்துல. அப்ப 10% குறையுதுண்டா 2400ல இருந்து 240 கழிக்கணும். நாம 240 மட்டும் கழிக்கணும். கழிச்சமா இருந்தா 0, 10ல இருந்து 4 போனா 6, 3ல இருந்து 2 போனா 1. அப்ப 2100. சரி, இப்ப என்ன சொல்றாங்க, பிஏ ஒருத்தர் வாங்குறாரு, இந்த விலை கூடி இருந்த பிறகு எவ்வளவுக்கு வாங்குவார்? அப்ப பீர விலை என்னன்னு பாப்போம். எக்ஸ் மாறையில தானே, அப்ப 3000. எக்ஸ்ல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப எக்ஸ் வந்து எத்தனை கிலோ நெல் வாங்குறாரு? பி பொதி வந்து 3 கிலோ. அப்ப 3 கிலோன்றக்குள்ள 3 கிலோங்குள்ள 3000. அதுபோல உரமூட்டை எத்தனை வாங்குறாரு? ஒரு மூட்டை. அப்ப 1500, ரைட். இதுல 2160ல 2 வாங்க போறாரு. அப்ப 4160 320. அப்ப 4320, ரைட். இப்ப இதை கூட்டினோம்னா 0 2 5 3 8, சரிதானே? 4 3 7 7 1 8. அப்ப 8820 ரூபாய். 8820 ரூபாய்க்கு அவர் என்ன செய்வார்? புதியாக பிஏ வாங்குவார், ரைட். இப்ப இந்த கேள்வியெல்லாம் கண்டுபிடிக்கிறது நம்ம XYZ தெரிஞ்சிருந்தாலும் இந்த கேள்வி என்ன செய்யலாம், இலகுவா கண்டுபிடிக்கலாம். இது உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுனால, நான் இதுல மவுசால பிடிச்சி எழுதி விளங்கப்படுத்துறதுனால உங்களுக்கு இது மிச்சம் டைம் உண்டு எடுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே இது இலகுவான கேள்வி. இதுவரைக்கும் பார்த்த கேள்விகளோட நாம் இந்த செஷனை முடிச்சு கொள்வோம். ஏண்டா மிக நீண்ட நேரம் எடுக்கிறதுனால இந்த பேப்பருடைய இறுதி பகுதி 5 வினாக்களோட 2வது பகுதி வினாவையும் சேர்த்து பகுதி 2 வீடியோவாக நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த கேள்வியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால், இது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவோட இதனுடைய பகுதி 2 வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.